கர்த்தரமோடு கூட இடைபடுவாராக. ஆலய ஆராதனைகள் நமக்கு முடிவடைந்த மாத்திரத்திலே சரீரத்திற்குரிய ஆகாரத்தை இன்றைக்கு சபையின் மக்கள் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகையினால குறித்த நேரத்திலே நம்முடைய ஆராதனை வழக்கம் போல் முடிவடையும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய மன்னாவையும் சரீரத்திற்குரிய உணவையும் உண்டு மனமகிழ்ச்சியோடு சென்று அநேக ஆத்துமாக்களை நன்று ஆதாயம் ஆமென் ஸ்தோத்திரம் செய்து அவருக்கென்று அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் அபரிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 23ஆம் அதிகாரம் எரேமியா 23. அவைகளிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 23ஆம் அதிகாரம் எரேமியா 36வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தரால் வரும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. போதும். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், வழங்காதிருப்பீர்களாக. சொல்லுங்க சத்தமா. ஆமாம், எனக்கு ஒரு பாரம் என்னுடைய மனதிலும் உள்ளத்திலும் தோன்றினது. அந்த பாரம் யாரால் வந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் வந்ததுன்னு சொல்லாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. பல வகையில் பாரம் இருக்குதுங்க. பல வகையில் பாரம் இருக்குது. வேலை இல்லாத பாரம், வருமானம் இல்லாத பாரம், பொருளாதாரம் இல்லாத பாரம். அல்லேலூயா. நல்ல பிள்ளைகள் இல்லாத பாரம், உறவுகள் இல்லாத பாரம், அறிமுகமானவர்கள் இல்லாத பாரம், பெற்றோர்கள் இல்லாத பாரம், உடன் பிறந்தோர் இல்லாத பாரம். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் இயேசு எனக்கு அனுமதித்தார் அப்படின்னு சொல்லாதிருப்பீர்களாக. அப்படி சொல்லக்கூடாதான். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம். நான் அப்படிப்பட்ட பார சுமைகளை உங்களிடத்தில் இறக்கி வைக்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர்கள் பார சுமைகளை நீங்க என்ன செய்கிறீங்க? தன்னுடைய சிரசிலே தூக்கி வைத்து இருதயத்திலே அதை என்ன செய்கிறீங்க? கவலை கொண்டு சரீர அளவிலே நீங்க என்ன செய்கிறீங்க? வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்ப காலகட்டங்களிலே ஊழியத்தின் பாதைகளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இதிலிருந்து பேக்வேர்டாக ஒரு 20 வருடத்திற்கு 22 வருடத்திற்கு முன்பதாக 2 நபர்களிடத்தில் சொன்னேன், தம்பி மாதம் 100 ரூபாய் என்ன செய்யுங்க. ஒரு தம்பி சென்னையில் இருந்தார், ஒரு தம்பி மும்பையில் இருந்தார். சொல்லுங்கள், எங்கெங்கே இருந்தாங்க? மும்பையில் ஒரு நபரும் சென்னையில் ஒரு நபரும். 2 தம்பியும் நல்ல டாப் லெவலில் என்ன செய்கிறாங்க? ஆமாம், நல்ல ஜாப்பில் இருக்கிறாங்க, நல்ல சேலரி வாங்குகிறாங்க. 2 பேர்த்தையும் 100 ரூபாய் மட்டும்தான் என்ன செய்தேன், நீங்கள் ஊழியத்திற்கு கொடுத்து உதவி செய்யும்படி முன் வாருங்கள். அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்தில் அவங்க ஆணும் சொல்லலை, ஊனும் சொல்லலை. அல்லேலூயா. சைலண்டாகவே இருந்து கொண்டார்கள். கடைசியாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சென்னையில் இருக்கிற ஒரு அருமையான தம்பி தன்னுடைய வேலை வாய்ப்புகளிலே கிடைத்த அந்த வருமானத்திலே முதல் மாத சேலரியில் அவங்க போகிற சர்ச்சைக்கு கொஞ்சம் காணிக்க வைத்து விட்டு சொத்திரம் மொபைலே இல்லாத நிலைகளில் 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரனுக்கு அன்றைய காலகட்டத்தில் 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3500 ரூபாய் பெருமான அளவிலே ஒரு மொபைலை அந்த ஊழியக்காரனுக்காக வாங்கி சென்னை பகுதியிலிருந்து கொண்டு வந்தார். எங்கள் மெசேஜ் கேட்குறது அப்படின்னா ஒரு கைதட்டணும், ஒரு சிரிக்கணும், கொஞ்சம் நேரம் பண்ணணுங்க. இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி? அல்லேலூயா. மெசேஜ் கேட்டால் கொஞ்சம் குதூகலமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். மொபைல் என்ன செய்தார்? மற்றொரு சகோதரன்
மும்பையில் இருக்கிற சகோதரன்ல மற்றொரு சகோதரன், அவர் கேரளா மாநிலத்தில் இருக்கிறார். அவர் அன்றைய காலகட்டத்தின் படி 1500 சொல்லுங்க, ஆமாம், சிம் கார்டு அவ்வளோ காஸ்ட்லி, விலை பிஎஸ்என்எல் கார்டு வாங்கி அவர் தந்தார். சென்னை பகுதியில் இருக்கிற சகோதரன் 3500 ரூபா பெருமான அளவில் ஒரு மொபைலை, நோக்கியா மொபைலை வாங்கி கொடுத்தாரு. இவங்க ரெண்டு பேருமே கலந்து ஆலோசித்தது போலவே 2 பேரும் கொண்டு வந்து தந்துட்டு போனாங்க. கைகளை தட்டுங்களேன், அல்லேலூயா அல்லேலூயா. ஆரம்ப காலங்களில் அது இல்லையே இது இல்லையேன்னு ஒரு பாரத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தரே இந்த பார சுமைகளை எனக்கு அனுமதித்தாரே என்று சொல்ல கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த குடும்பத்தையும் மனுக்குலத்தையும் பாரப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும், விசனைப்படுத்த வேண்டும், வருத்தத்திற்குள்ளாக்க வேண்டும், வறட்சிகளுக்குள்ளாக்க வேண்டும், தரித்திரத்திற்குள்ளாக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு ஒருபோதும் விரும்புவதே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கரங்களை தட்டி, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை நன்றி இயேசுவே. ஒன்று போல கரங்கள் தட்டுங்க. நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு லேண்டு தருவாரானால் நலமாய் இருக்குன்னு சொல்லிடலாம். ஒரு லேண்டில் ஒரு நல்ல அழகான ஒரு வீட்டை கட்டி தருவாரானால் நலமாயிருக்குன்னு சொல்லிடலாம். அந்த பில்டிங்கில் வீட்டில் வீட்டிற்கு உபயோகப்படுகிற பொருட்களை ஆண்டவர் இயேசு வாங்கி தந்தார்னா நலமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஒழிய, இப்படி பார சுமையை எனக்கு கொடுத்து விட்டாரே என்று என்ன செய்யாதீங்க, சொல்லாதிருப்பீர்களாக. பக்கத்தில் கையை பிடிச்சு பாருங்க, பிடிச்சு சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, ஏம்மா நீங்கள் அங்கே சொல்லுங்க, இவங்களுக்கு இங்கே கையை விடுங்க சொல்லுங்க. ஒருத்தர் கையை பிடிச்சு ஒருவர் சொல்லுங்க, ஆண்டவர் இவ்விதமான பாரத்தை எனக்கு கொடுத்து விட்டாரே என்று சொல்லாதிருப்பீர்களாக. அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே என்ன செய்யக்கூடாது? ஆமாம், சில நேரங்களில் இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்றதை கேட்டிருக்கிறோம். சிலர் சொல்லுகிறத கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சிலர் சொல்றதை கேட்டிருக்கிறோம். ஆமென் சோதரம். இப்படிப்பட்ட கணவனை கர்த்தர் தந்துட்டாரேன்னு சொல்றதை கேட்டிருக்கிறோம். ஆமென். சில நேரத்தில் இப்படிப்பட்ட மனைவியை தந்து விட்டார்களே என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். இல்லையா? இங்கே இருக்கிற எல்லா சகோதரிட்டையும் கேளுங்க, அங்கே இருக்கிற எல்லா சகோதரிட்டையும் கேளுங்க. போயும் ஆமாம், கழுந்து கணக்க உன்னையை கட்டிட்டு வந்துட்டேன். என்னது கழுந்து கணக்க உன்னையை கட்டிட்டு வந்துட்டேன். சில பர்த்தாவை சொல்லுகிற குதில் கணக்க உன்னையை கட்டிட்டு வந்து என்ன செய்கிறேன், பார சுமையை சுமந்து கொண்டிருக்க. சொல்லாதிருப்பீர்களாக. அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியானவர் அதை சொல்வதற்கு விருப்பம் கொள்வதில்லை. ஏன்னா அவர் செய்கிறவர்கள் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆகையினால் அவர் குறித்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையினால் இதற்கு இணை வசனங்களை 1-2 நம்ம வேகமாக வாசித்து குறித்த சமயத்தில் நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட சரியான டைம் தானா பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. மொபைலில் பார்த்துக்கோங்க. 11:30 தானா? எனக்கு டவுட் ஆயிடுச்சு, அதான் என்னடா அப்படின்னு. சரியா? கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. வாசியுங்கள் என்னோடு கூட 15வது வசனத்தை வாசியுங்களேன். அதற்கு கீழே 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது அல்லாமல், தங்கள் இருதயத்தில் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராததென்றும்
சொல்லுகிறார்களே. நல்ல கவனிங்க, முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் உற்று கவனிங்க. முடிவிலே இதனுடைய முழுமையான அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்களாம்? அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சொன்னார் என்று சொல்லுகிறது அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராததென்று. இதெல்லாம் பொய்யா உண்மையா? மெய்யா சொல்லுங்க. பொய்யா மெய்யா? உங்களுக்கு இது என்னன்னே புரியல, அப்படி தானே? ஆமாம். அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து திரும்ப அதை நல்லா நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதை உற்று கொஞ்சம் நேரம் இப்படி பாருங்கள். ஆமாம், சோத்திரம். அதை நல்லா உற்று பாருங்கள். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, அல்லேலூயா, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதது என்று சொல்லுகிறார்கள். தவறு செய்கிறவர்களை என்ன செய்யணுமா? சுட்டி காட்டுவதற்கு இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இல்லையா? நான் ஏற்கனவே மெசேஜில் ஒரு மாதத்திற்கு முன்பதாக உங்களோடு கூட மெய் தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசி, என்ன சொல்லுங்க? பொய் தீர்க்கதரிசி. ஆமாம். ஏன் பொய் தீர்க்கதரிசின்னு அவனுக்கு பேர் வந்தது? அவங்களுக்கு மெய்யாய் சொன்னால் யாரும் என்ன செய்வதில்லை? ஏற்றுக்கொள்வதில்லை. தம்பித்தோப்பு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தின் பாதைகள் இருக்கிற பொழுது நம்முடைய சபையின் சோத்திரம் விசுவாச குடும்பத்தின் மூலமாக ஒரு ஃபேமிலியை அழைத்து கொண்டு வந்தார்கள். என்னோடு கூட அறிமுகப்படுத்தினார்கள். ஜெபித்து விடும்படி என்னை அன்போடு கூட கேட்டுக்கொண்டார்கள். அவர்களை ஜெபத்தில் வழிநடத்தி அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவர்கள் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மெய்யாகவே சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடும் கூட இல்லத்திற்கு திரும்பினார்கள். அவர்கள் என்னை விட்டு புறப்பட்டு போகிற பொழுது அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தின அந்த நபரிடத்தில் அந்த ஊழியக்காரருடைய கான்ட்ராக்ட் நம்பர் என்ன செய்யணும்? எனக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். சொத்து நம்முடைய சபையின் விசுவாச மக்கள் தாராளமாய் தருகிறோம் என்று என்ன செய்து விட்டார்கள்? தொலைபேசி நம்பரை கொடுத்துட்டாங்க. அப்பப்போ அவங்க தேவைப்படுகிற பொழுது என்ன செய்வாங்க? அண்ணன் ஐயா ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜெபிக்கிற பொழுது நல்ல நல்ல காட்சிகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது எப்படி இருக்கும்? உங்களுக்கு தேனிட்ட பணியாரத்தை சாப்பிட்ட போல இருக்கும். ஆனால் சோத்திரம், நல்லது அல்லாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காட்டுகிறார். நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எப்படி இருக்கும்? உங்களுக்கு கசப்பா இருக்கு. சொல்லுங்களேன். ஆமாம். மெய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுது மதுரமாக இருக்கும். பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அப்படியா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த சுத்திரம் தீர்க்க தரிசனங்களிலே ஜனங்களை தன்வசப்படுத்தி கொள்ளத்தக்கதான சில வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார் சொல்லி என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறாங்க. அத பொய் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதற்கு பேர் என்ன? தீர்க்க தரிசனம். பொய் தீர்க்க தரிசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பிரசங்கிக்கிற ஊழியர்கள் இன்றைக்கு குறைவு. அப்படித்தானே இல்லையா? குறைவு. தேடி விரல் விட்டு எண்ணி பார்க்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. உண்மையும் செம்மையும் நன்மையும் நேர்மையுமாய் வாழுகிறவங்க குறைவு. இதே இடத்துல ஒரு சகோதரன் பேர் ஊரெல்லாம் சொல்லலை, வந்து அமர்ந்தார். களக்காடு வட்டாரத்தில் இருக்கிற ஏகதேசம் உள்ள எல்லா ஊழியக்காரரையும் என்ன செஞ்சிட்டாரு? ஃபுல்லாக பேர் சொல்லி ஊர் சொல்லி குறையாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன மட்டும் ஏன் சொல்லலை? முகத்துக்கு முகம் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. என்னை மட்டும் சொல்லலை, புறப்பட்டு போனார். ஆனால் போகும்போது சொன்னார் அந்த அன்பு சகோதரன், நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஐயா. அல்லேலூயா. உங்களை குறித்து நான் இன்னும் யாதொரு ரீமார்க்கு சோத்திரம் ஒரு பட்டம் சூட்டுகிற நிலைகளை நாங்கள் என்ன செய்யலை, கேள்விப்படவில்லை. கவனமாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லாதிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லுகிற வார்த்தை பொய் தீர்க்க தரிசி. அல்லேலூயா. அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி பொய் தீர்க்க தரிசனத்தை கேட்டு சோத்திரம் அது
கிளிக் ஆகாம அல்லது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாம அநேகர் சொல்லுகிறாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால நான் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நோ, அதுவல்ல. ஆண்டவர் என்றைக்குமே செய்கிறதைத்தான் சொல்லுவார், சொல்லுகிறதைத்தான் செய்வார். சொல்லாதது ஒன்றையும் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. செய்யாத ஒன்றையும் சொல்ல மாட்டார். ஆனா இந்த தீர்க்கதரிசியை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னவென்றால், அவர்கள் என்ன செய்துட்டாங்களா, அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதது என்று சொல்லி கொடுக்கிறாங்க. இருதய கடினத்தோடு வாழுகிறாங்களா அந்த ஜனங்களை, சொல்லுங்க, இருதய கடினத்தோடு வாழுகிற அந்த ஜனங்களை கைவசப்படுத்தி கொள்ளுகிறதற்காக உங்களுக்கு பொல்லாப்பு வராதது என்று கர்த்தர் சொன்னார். நேற்றைக்கு காலையில் 11 மணிக்கு. இருதய கடினம் உள்ளவங்களுக்கு பொல்லாப்பு வருமா வராதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். வருமா வராதா? வரும். வாதை உந்தம் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். கைகளை தட்டி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கவனிக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவிக்காத அல்லது சொல்லிராத வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இருதய கடினத்தோடு வாழுகிற தம்முடைய ஜனங்களை பார்த்து உங்களுக்கு பொல்லாப்பு வராதுங்க அப்படின்னு சொல்றது பொய் தீர்க்க தரிசனம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்குங்களா பார்த்து. இருதய கடினம் எந்தெந்த வகையில் வரும் சொல்லுங்க, எந்தெந்த வகையில் வரும்? ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷனில் ஒரு அறிமுகத்தில் ஒரு 3 காரியம் சொன்னேன். என்ன காரியம் கரெக்டாக சொல்லுங்கள், கூட்ட முடிஞ்சோன்னு உங்களுக்கு லவாலட்டு வாங்கி தரலாம்னு நினச்சிருக்கிறேன். 3 காரியத்தை பதிவு செய்தோம். சொல்லுங்கள், 3 காரியம் குயிக்காக சொல்லுங்கங்க, நமக்கு டைம் போகுதில்ல. 3 காரியத்தை முதலாவது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பதிவு செய்தோம் செய்திக்கு முன்னாடி. அது எத்தனை காரியம் நீங்கள் தான் கிட்டத்தட்ட 1999 பாயிண்ட் சொல்லியிருக்கீரு. இதில் எந்த பாயிண்ட்னு கேட்கீங்களா? 3 பாயிண்ட் பதிவு செய்த முக்கியமான ஒரு பாயிண்ட் மக்களுக்கு நினைவு வருதுன்னு நினைக்க. 3 ஃபேமிலி சபைக்கு போனார்களாம். அல்லேலூயா. அதுல ஒரு மனிதனுடைய இருதயம் கடினமாயிருந்ததாம். அவருக்கு என்ன கோட்டு சூட்டு ரூட்டு நல்ல ரூட்டில் எல்லாம் போய் வந்துக்கிட்டு இருக்கிறது. அவருக்கு மொத்தம் 16 பை இருக்கு. இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை. எத்தனை? ஆமாம், 8 பை இல்லையா? ஆமாம், 4 பை, இங்கே ஒரு உள்பை வெளிப்பை எல்லாம் சேர்த்தா 8 பை. அப்போ பொய்யில் பை. அல்லேலூயா. அப்போ 8 டபுள் மடங்கு ஆக்கி கொண்டு திங்க் பண்ணி 16 பை இருக்குது. அவர் பை முழுவதும் என்ன செய்கிறது? கையால் கொடுக்கிறத வாங்கி வாங்கி பையால் நிரப்பிட்டு வருகிறாரு. அவருக்கு என்ன கொடுத்து உதவணும்? இருதய கடினம். என்னோடு கூட களக்காட்டிலிருந்து 2 வீலரில் ஒரு சகோதரனை அழைத்து கொண்டு செல்லுகிறேன். அந்த சகோதரனிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆலயத்திற்கு வந்து பார்த்தாரு. அது இங்கல்ல, உட்லி மண்டபத்தில். அமீன் சோதரன் அந்த ஆலயத்தில் ஆராதனையில் கலந்து கொண்ட சகோதரனுக்குள்ள உள்ளத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ப்ரெஷர் பண்ணுறாரு. ப்ரெசன்டேஷனில் ப்ரெஷர் கொடுக்கிறாரு. ஆமாம், நீ எதாகிலும் என் மகனுடைய ஊழியத்தில் நீ செய், வாங்கி கொடு. அல்லேலூயா. அப்போ அந்த சகோதரன், ஐயா, சபைக்கு ஏதாயிலும் ஒரு பொருள் செய்யணும் அப்படின்னு என் மனசில் தோணுது. ஆனால் சொல்வதற்கு என்ன செய்கிறேன்? பயந்து கொண்டு இருக்கிறேன். செய்ய முடியுமோ முடியாதோ என்று சொல்லி. அல்லேலூயா. அப்பொழுது அந்த சகோதரன் என்னிடத்தில் என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது நான் ஏதோ ஒரு பொருளை சொன்னேன். அதுதான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குதேன்னு சொன்னான். நான் சொன்னேன், ஏற்கனவே இருந்த பொருளை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாதா? இப்போ கீபோர்டு வந்து 1.25 லட்சம் நினைங்களேன். இதற்கு அப்புறம் ஒரு அடுத்த அட்வான்ஸ் ஒரு பொருள் இருக்குது. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அது அமீன் சுத்திரம் என்ன செய்ய தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது 1,40,000 ரூபா, 40,000 ரூபா. அதை வாங்கி வைக்கக்கூடாதா? கைகளை தட்டுங்களேன்.
அவங்க அதை செஞ்சுட்டாங்கன்னா அது ஒன்று போதும் 2 போதும் நினைக்கக்கூடாது. இப்போ ரெக்கார்டிங் குழுது ஒன்று இருக்குது, இன்னொரு ரெக்கார்டிங் குழுது இருந்தால் நல்லதா கெட்டதா? ஆமாம், ஒரு ரெக்கார்டிங் குள்ள பொருளை பிரதர் அடிக்கடி பிரவீன் ஐயா எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இப்போ சர்ச்சையில் ரெக்கார்டிங் பண்ண என்னல்ல, எங்க ஏதாச்சும் வாய் திறந்து பேசுங்க. இல்லை இல்லைன்னு சொல்ல தெரியாதா? சொல்லுங்கள் இல்லை. அதை ஒன்று வாங்கி வைக்கிறதுக்கு என்ன 1 லட்சம் ரூபாயா? சொல்லுங்கள், எவ்வளோ அமௌண்ட்டு? 50 ரூபாயா? 5000 ரூபா. பிள்ளைலாம் வச்சுருக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பொருள் இருந்தால் என்ன செய்யலாம்? ஆமாம், இப்போ 2 கீழே, இப்போ மேலே 2 பாக்ஸ் இருக்குது, கீழே 2 பாக்ஸ் வந்து நமக்கு வெளியில் எங்கெங்கெல்லாம் ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் என்ன செய்யலாம்? அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, எக்ஸ்ட்ரா நமக்கு யூஸாக இருக்கும். கைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா. அந்த சகோதரனிடத்தில் என்னிடத்தில் கேட்டவுடன் நான் சொன்னேன், அந்த சகோதரன் ஏற்கனவே அது அட்வான்ஸ் ஒன்று இருக்குதுல்ல, நோ அதெல்லாம் நீ பார்க்காத. ஒரு கடிகாரம் இருந்தால் இந்த பக்கம் யாராச்சும் வாங்கி போடுவாங்கன்னு நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேட்ச் வேணும்ல, தொண கடிகாரம். இன்றைக்கி யார் முடிவெடுக்க போகிறீங்க? இது எவ்வளோக்கா கலாக்கா? சும்மா சொல்லுங்கள். 1000 ரூபா, 800 ரூபா, 700 ரூபா. இந்த பக்கம் ஒரு 700 ரூபா தொங்க போடலாம் இல்லையா? ஏன் போடணும்? கொளுத்து போய் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு அழகாக இருக்கும். சொல்லுங்கள், ஆலயம் எப்படி இருக்கணும்? அலங்காரமாக இருக்கணும். இந்த பக்கம் ஒரு வாட்ச் என்ன செஞ்சிடலாம், அதே கலர்லேயே கிடச்சிதுன்னா கூடுமான உரையில் என்ன செய்யலாம், வாங்கி போடலாம். சில திருச்சபைகளில் பாருங்கள், எப்படி 10 கடிகாரம் தொங்கும் இல்லையா? அதில் ஒரு கடிகாரம் இப்படியே ஆட்டிக்கிட்டே கிடக்கும். டயம் வந்தோன்னா டைங் 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 சத்தம் கேட்டு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வசனத்தை சொல்லி டைங் முடிஞ்சிடும். ஒரு சிரிப்பும் வர மாட்டேங்க, ஒரு அழுகே வர மாட்டேன். அல்லேலூயா. இப்படி ஆலயத்தில் வந்து பார்க்கணும். இங்கேருந்து ஃபோக்கஸ் லைட்டில் வைக்கலாம், லைட் வைக்கலாம். எங்கள் அக்கா பையன் வந்திருந்தான், தம்பி இதிலேருந்து ஃபோக்கஸ் லைட் வைக்கணும். நைட்டு வந்து பகல்லையும் நான் கருப்பாக தான் தெரியுது, ஒயிட் சஃபாரி போட்டால் நைட்டு கருப்பாக பிளாக்காக தான் தெரியுது. அதனால் பெரும்பாலான நிலைகளில் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒயிட் ஷர்ட் போட மாட்டேன், முகம்லாம் பிளாக்காக தெரியுது. ஆகினால இதில் 2 ஃபோக்கஸ் லைட் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். கட்டாயம் வச்சு தருகிறேன். கைகளை தட்டுங்களேன். இப்படி நீங்கள் திங்க் பண்ணணும். இதில் ஃபோக்கஸ் வச்சா நல்லாயிருக்கும், இதில் அமைச்சர் சில வர்ணங்களை செய்தால் நல்லாயிருக்கும், கிறிஸ்மஸ் வரப்போது இதில் அலங்காரம் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படிலாம் திங்க் பண்ணணும். கைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மைக்கு இருக்குது, டபுள் சேனல். இந்த மைக்கு இன்னி ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கி வைத்து கொண்டாலும் நலமாகத்தான் இருக்கும். கைகளை தட்டுங்களேன். அது எவ்வளோ ஒன்று வந்துடும் நினைக்கிங்க? 1,50,000 வெறும் 5,000 ரூபா தான். கைகளை தட்டுங்க. இப்போ வேணால் ஒரு 1000 ரூபா கூட இருக்கும். கைகளை தட்டுங்க. இப்படி நாம் என்ன வேண்டும்? அப்படி ஆண்டவருக்காக அவர் நமக்கு உந்துதல் பண்ணுகிறதற்கு மனதையும் சொத்திரம் சிந்தைகளிலும் சொத்திரம் உள்ளத்திலும் நீங்கள் இடம் கொடுக்கிற பொழுது அவருடைய காரியங்களை எல்லாம் நீங்க செய்யும்படி பாரப்படுவீங்கன்னா, உங்களுடைய காரியங்களை செய்வதற்கு அவர் பாரப்படுவார், வேதனைப்படுவார், விசனப்படுவார். என் பிள்ளைகளுக்காக நான் இதெல்லாம் செய்யாதிருப்பது எப்படி? அவைகளை விட்டுட்டு சொத்திரம் இருதய கடினத்தோடு வாழுகிறவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, பொல்லாப்பு உங்களுக்கு வந்து சேராதுன்னு சொல்ற தீர்க்க தரிசனத்தை நம்பி இவங்க ஜெபமே பண்றது கிடையாது. தீர்க்க தரிசி என்ன சொன்னார் தெரியுமா? பொல்லாப்பு வராதுன்னு சொல்லிட்டு, இனிமேல் ஜெபம் வேண்டாம், பாட்டு வேண்டாம், ஆராதனை வேண்டாம், வேத வாசிப்பு வேண்டாம், சர்ச்சைக்கே வேண்டாங்க, இனி பொல்லாப்பே வராதுன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நாமவே ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை கேட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவெடுத்து விடக்கூடாது. அடுத்த செகண்டில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே அந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னா அது ஏன் வந்ததுன்னு நம்ம என்ன செய்யணும்? யோசித்து ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இந்த தீர்க்க தரிசனம் மெய் தீர்க்க தரிசனமா, பொய் தீர்க்க இடிச்சிடாதப்பா. ஆமாம், பொய் தீர்க்க தரிசனமா, மெய் தீர்க்க தரிசனமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆமாம், கவனிக்கணும். கவனித்து நிதானித்து யோசித்து அதற்கப்புறம் தான் என்ன செய்யணும்? முடிவெடுக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? இருதய கடினமுள்ள மனிதனை பார்த்து, சொல்லுகிற மனுக்குலத்தின் ஜனங்களை பார்த்து அல்லது தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களுக்கு பொல்லாப்பு வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுவாரா? இருதய கடினம் உள்ளவங்களுக்கு பொல்லாப்பு வருமா தம்பி? வராதா? சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு சொல்கிற வார்த்தையை பெட்டுன்னு அகத்து. ஆமாம், கேரளாக்காரன் ஒருத்தன் சொன்னா, ஆமாம், ஒரு தேவதாசன் ஒரு அண்ணன் உண்டு எங்கள் ஊரில். தம்பி என்ன செய்த?
அந்த தேவதாசனுக்கு கேரளா பகுதியில் போய் ஃபேன்சி ஸ்டோரில் போய் நின்றுருக்கிறாங்க. ஃபேன்சி ஸ்டோரில் நின்று கொண்டு இருக்கிற பொழுது எல்லாரும் பொருள் எடுத்திருக்கிறாங்க, திங்ஸ் எடுத்திருக்கிறாங்க. எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது இந்த தேவதாஸ் என்கிற சகோதரன் மட்டும் என்னத்தை எடுத்து கொண்டிருக்கிறான்? ஒரு கொடை எடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு கொடை எடுத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் எல்லாரும் விலை கேட்குறாங்கன்னு சொல்லி 150 ரூபா பொருள், மதிப்புள்ள பொருளை 101 ரூபான்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிரசங்கத்தை ரொம்ப சின்சியராக ஆவியானவருடைய உதவியோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கங்கே பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. இவன் எல்லாரும் பொருள் எடுத்து ஒரு விலை வைப்பாங்க. இவனும் 150 ரூபாய்க்குரிய கொடையை எடுத்துக்கொண்டு 101 ரூபாய்க்கு மேலே ஒத்த பைசா தரமாட்டேன்னு சொன்னான். மலையாளத்துக்காரங்க பார்த்தாங்க, சரி பாவம் போல் கேட்குறான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. உடனே அவனுக்கு பேர் என்ன பேர்? 101. அவன் பேர் சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் 101. ஏன் 101ன்னு தான் கூப்பிடுதாங்க எல்லாரும். 101ன்னு கூப்பிட்ட உடனே என்னக்கா, என்னம்மா, என்னக்கா, என்னம்மான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பேர் இப்போ என்ன பேர்? வட்ட பேரா பட்ட பேரா? 101. அல்லேலூயா. ஏன் 101ங்க வா, ஏன் 101? இன்னொரு சகோதரனுக்கு பேர் கேசரி. என்னது? கேசரி. தென்காசி பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் பேர் கேசரி. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆகையினாலே 101 101 101ன்னே என்ன செய்தாங்க? பெயரிட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருதய கடினத்தோடு இருக்கிறாங்க. இப்போ கொடை கொடுக்கிறவன் இருதய கடினத்தோடு இருந்தால் 101 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்க மாட்டார். அப்போ இருதய கடினத்தை விட்டு அந்த சகோதரனுக்காக இரக்கம் பாராட்டி 101 ரூபாய்க்கு கொடை கொடுக்க அப்படி உள்ளத்தில் எண்ணினார். அல்லேலூயா. சிந்தைகளில் எண்ணினார், உள்ளத்தில் தீர்மானம் பண்ணினார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இருதய கடினம் உள்ளவனை பார்த்து எந்த ஒரு ஆவியானவருடைய ஆலோசனையும் உனக்கு பொல்லாப்பு வராதுன்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு நீங்கள் நானும் சற்று சிந்திக்க வேண்டும். அதற்கு மேல உள்ள வசனத்தை வேகமாக வாசிங்களேன். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசியினுடைய வார்த்தைகளை நீங்க என்ன செய்யாதீங்க? கேளாதிருங்கள். ஏன்னா அவங்க சொல்றது பொய் தீர்க்க தரிசனம். சிலர் அப்படித்தான் ஹிந்துவா இருக்கிற காலகட்டங்களில் நிறைய இடங்களுக்கு என்ன செய்வாங்க? போய் குறி கேட்பாங்க. கிறிஸ்டியனா வந்தோடனே சொல்லுங்க, நிறைய கூடாரமாக பொம்பளைக்கு வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. பெண்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட போய் முழங்கால் போட்டுக்கிட்டு கிட்டு நடுங்குவாங்க. அந்த பெண்கள் மூலமாக வார்த்தை வரும், இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் மீன் கறி சமையல். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன கறி சமையல்? ஆமாம், உன் வீட்டில் இன்னைக்கு மீன் கறி சமையலை நீ சமைத்து வைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு சிக்கன் எடுக்கும்படி நீ முடிவெடுத்திருக்கிறாய். இதான் தீர்க்க தரிசனம் ஐயா. சொல்லுங்களேன். நாளைக்கு மதியம் கரெக்டாக 1:30 மணிக்கு உன் டயர் பஞ்சர் ஆகிவிடும். ஆண்டவர் பஞ்சரெல்லாம் தீர்க்க தரிசனம்னா உனக்கு ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் நடுவாக நடந்து கொண்டிருக்கிற யுத்தம். நீ விழிப்புணர்வு அடையணும். ஆன்மா நஷ்டப்பட போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஜெபக்குறைவு இருக்கிறது, வேத வாசிப்பு குறைவு இருக்கிறது, சபைக்கு போய் வருகிறதுல அனுபவம் இல்லை, நீ ஜெபிக்கிற அனுபவம். இதுதான் தீர்க்க தரிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கொண்டு சோத்திரம் என்ன செய்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசியாகிய எரேமியாவை கொண்டு சொல்லுகிறாரு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசியின் வார்த்தைகள் என்ன செய்யாதீங்க? கேளாதிருங்க. இப்போ எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிவாக நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. நாகர்கோவில் பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு, களக்காடு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், ஜெயிக்கனா ஜெயிக்க மாட்டேனா? அவள் சொல்லியிருக்கா, ஜெயிக்கலன்னு சொன்னால் வருத்தப்படுவான்னு சொல்லி சொல்லுங்கள். நீ கண்டிப்பாக நீ தான் நம்பர் 1 வருவேன். அல்லேலூயா. இது ஒரு சின்ன ஒரு யூகிப்பில் சொல்லலாம். சிலர் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, சிலர் சொல்லுங்கள் நிதானித்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. சிலர் எனக்கு தெரிய மாட்டேக்கு பிற சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாருங்க, தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். கைகளை தட்டுங்களேன். வேத வசனம் தாங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சோத்திர வேத வசனத்திலிருந்து வருகிறதுல அதுதான் தீர்க்க தரிசனம். 2 கரங்களையும் கைகளை தட்டி கத்துக்கிட்டு சொல்.
ஆமா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தின் வார்த்தைகளே தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இதை கேட்டு கை கொண்டு நடக்காம இன்னொருத்தங்க ஏதாவது ஜெபமணி சொல்லுவாங்கன்னு சொல்லி காது கொடுத்து நிச்சய கூடாதான், கேட்க கூடாது. அது பொய்யாகவும் இருக்கும், மெய்யாகவும் இருக்கும். அல்லேலூயா. நம்ம பொய்யா போச்சு அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அப்படின்னா, அந்த வார்த்தை சொன்னாங்க பொய்யா போச்சு, ஆகினால நானும் ஏமாற்றம் அடைந்து விட்டேன், இப்பொழுது ஆண்டவரை நம்பி என்ன செய்கிறேன், பார சுமையை சுமக்கிறேன் என்று நீங்க சொல்லாதிருங்க. அவர் எந்த ஜனங்களையும் பார சுமைகளை சுமத்துகிற தேவன் அல்ல, பார சுமைகளை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க செய்கிற தேவன். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகினால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பார சுமையோடு வருகிறவங்க, பார சுமையோடு கூட இல்லத்திற்கு போக விரும்பாத கர்த்தர், ஒரு கைதட்டு கொடுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அப்படி இருக்க எப்படி ஆண்டவரை பார்த்து அவர் பார சுமைகளை என் மேலே சுமத்திட்டாருன்னு நீங்கள் சொல்லக்கூடும்? அவருக்கு கண்ணே இல்லையா? அவருக்கு காதே இல்லையா? அவருக்கு வாயே இல்லையா? அவருக்கு கையே இல்லையா? காலே இல்லையா? அல்லேலூயா. நல்ல உள்ளமே இல்லையா என்று எப்படி துணிந்து நாம் சொல்லுவது? சொல்லக்கூடும். அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி 3 முடிச்சு போட்ட மனைவி சொன்னா. அன்னைக்கு 3 முடிச்சு போட்டாங்களான்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. ஆமா, தாலி கட்டி கொண்ட மனைவி சொல்லுகிறார், யோபுவே, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். ஆனா யோபு சொன்னாரு, என்ன சொன்னாரு? கர்த்தருடைய கரத்தில் நன்மைகளை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? ஒரு மேடு இருக்குன்னா ஒரு பள்ளம் இருந்துதான் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மேடு இருக்குன்னா ஒரு பள்ளம் இருந்துதான் இருக்கும். ஒரு கஷ்டம் இருக்குன்னா ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்னை பார சுமை சுமத்திட்டாரு, என்ன பார சுமையை என் மேல சுமத்திட்டாருன்னு நம்ம சொல்லி, ஆமென், அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யா போச்சு. கர்த்தரும் என்ன செஞ்சிட்டாரு? அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அவங்க சொன்னவங்க கரெக்டான ஆளான்னு நீ பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கோடி ஜனங்கள் கூடுகிற இடத்துல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருது. 1 கோடி ஜனங்களுக்கு வருமா? சரி, உங்கள் கணக்குப்படி எத்தனை பேருக்கு வரும்? வராதா? 1 கோடி ஜனங்கள் இருக்கு, ஒரு பெரிய மைதானம், ஒரு பிரசங்கியார் மேலே இருந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. 1 கோடி ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் வருமா? 1 கோடி ஜனங்களுக்கு சுகம் ஹீலிங் நடக்குமா? 1 கோடி உள்ள ஜனங்களுக்கும் நிலம் கிடைக்குமா? 1 கோடி மக்களுக்கும் வீடு பில்டிங் கிடைக்குமா? பொருள், நினைச்ச பொருள் கிடைக்குமா? 1 கோடி மக்களுக்கும் நாங்கள். அல்லேலூயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, இயேசுவே, அன்னையும் நீரே, தந்தையும் நீரே, இருக்கிறேன் உம்மை இயேசுவே, சரிகா சரிகா சரிகமபா பதனி. அருள் முத்துராஜன் இந்த பாட்டை விட்டாச்சு அழகா பாடுவார். 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன் என்று பாமாலையாக நான் சூடுவேன், உலகெல்லாம் நற்செய்தி நான் கூறுவேன், துதி பாடி புகழ் பாடி நான் வாழுவேன், 1 கோடி பாடல்கள். சொல்லி பாடுங்க தங்கச்சி. நான் இந்திக்காரன், பாம்பேலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க. நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு நிச்சய மாட்டேக்கு. என்னங்க எழுப்புதல் வரும் நம்ம சபையில். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அதுக்கு மேலே உள்ள வசனம், ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து அவர்களுக்கு புசிக்க என்ன கொடுக்கிறேன்? பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிக்கு என்ன கொடுக்க போறேன்? நெல்லை ஸ்வீட்டில் அல்வா வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லலை. என்ன கொடுக்க போறாராம்? சொல்லுங்க, நீங்க தான் வாசிங்க. வாசிங்க.
எருசலேமின் தீர்க்கதரிசிகளை குறித்து மாயமான தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். மாயமானது தேசமெங்கும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக செய்து பரம்பிற்றே. மாயமானது பரம்பிற்றே, பரவலா பரம்பிற்றே. பொய் தீர்க்கதரிசிகளால் என் பேர் என்ன செஞ்சிருச்சு? ஆமாம், என் நேம் கேராப் ஆயிடுச்சே. அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தீர்க்கதரிசிக்கு என்ன கொடுக்குறாராம்? என்னங்க ஒன்று பிரசங்கத்தை கேட்கீங்களா? கேட்கலையா? என்ன போட்டிருக்குது? பொய் தீர்க்கதரிசிகளுக்கு புசிப்பதற்கு என்ன கொடுக்கிறாங்களாம்? எட்டிக்காய் போல் கசக்கு முந்தன் வாழ்க்கையை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குண்ணே. ஆமா, எட்டிக்காய். பொய் தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கொடுப்பாரா? எட்டிக்காய். ஏன்? அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு ஒரு 50 பேர் பிரசங்கத்தை கேட்குறாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் பரவாயில்ல கத்தர் பேசிட்டார், கத்தருடைய ஆவியானவர் பேசிட்டார்னு சொல்லி எல்லாரும் ஏமாற்றம் அடைந்துருவாங்க. அப்போ கத்தர் சொல்லாதிருந்து வேறு என்ன செஞ்சிட்டாரு? ஆமாம், நாளை காலையில் உனக்கு கத்தர் உன் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு வெட்டி தரப்போகிறார். நாளைக்கு மறுநாள் உன் வீட்டிற்கு அருகாமையில் 200 அடியில் போர் போட்டு தரப்போகிறார் கத்தர் சொல்லுகிறார். நாளை கழிச்சு உனக்கு ஆண் குழந்தை எதிர்பார்க்கிறாய், கத்தர் பெண் குழந்தையை தரப்போகிறார். இப்படின்னு சொல்லி எல்லாமே நடக்காமல் போச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு ஊழியக்கார் அப்படி தான் ஜோம் பண்ணியிருக்கார். மாலாக்கா லாவாக்கா இப்படி வயிற்றில் இருக்கிற சிசுவுக்காக மாலாக்கா லாவாக்கான்னு ஜோம் பண்ணி முடிச்சிருக்க. வயிற்றில் என்னதில்லை, குழந்தையே கிடையாது, கல்யாணமே முடியலைங்க. கல்யாணமே முடியாத அவளை பார்த்து மாலாக்கா லாவாக்கா சொல்லி ஜோம் பண்ணி முடிச்சுட்டு கடைசிக்கு பார்த்தா சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார். என்னவாப்பா அது? ஓ ரைட்டு அவள் பியூலாவை பார்த்து சொன்னாரோ, சரி நீ இல்லைம்மா அந்த பக்கத்தில் இருக்கவள் மாலாக்கா லாவாக்கா, அவளுக்கும் என்ன ஆகலை? எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா வினோத் தம்பி? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி அநேக தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடி அலைகிறாங்க. எங்கள் வேதத்தை நீ கரெக்டாக வாசிங்க, அதை கை கொண்டு நடங்க, அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் ஆமென் சொல்ற உங்களுடைய வாழ்க்கையை செழித்தோங்க செய்யும். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொய் தீர்க்க தரிசிகளை குறித்து இதோ அவர்களுக்கு புசிக்க என்ன கொடுக்க போகிறேன்? எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். ரெண்டையுமே அவன் சாப்பிட முடியாது. இப்போ யார் பாரப்படுத்திட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா? கர்த்தர் எங்களை பாரப்படுத்திட்டாரு. தீர்க்க தரிசி சொல்லி நீ சொல்கிற ஆண்டு சொல்கிற, நீ எத்தனை பேரை என் பேரை சொல்லி ஏமாத்திருக்கிற. அதனால் இன்றைக்கு நான் உன்னை பாரப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை போல ஒரு அன்புள்ள தெய்வம், சிநேகமுள்ள தெய்வம் எவருமே இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே 3 காரியத்தை நாம் பார்த்து விட்டோம். இன்னும் ஒரு 3 காரியத்தை விரைவாக பார்த்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென். சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. வாசிங்க ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞாபகப்படுத்துகிறார். வாசிங்க 19வது வசனத்தை 18வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை காது கொடுத்து கவனித்து கேட்டவன். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் எங்கே நிற்கணுமா? பிரசங்கத்தை தயவு செய்து கேளுங்க. ஏனோ தானே இருக்காதுங்க ப்ளீஸுங்க. என்ன சொன்னார் இப்போ வாசித்த வசனத்தில்? மறுபடியும் பைபிளை தான் பார்க்கணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கூட நிற்கணுமா? அல்லேலூயா. சொல்லுங்கள், எங்கே நிற்கணும்? எங்க 100 பேர் இருந்தாலும் அபிசா அழுகிற சத்தம் வினோத்து தம்பியினுடைய காதுகளில் கேட்குமா கேட்காதா? ஏன் பாஸ்டர் என்னையவே சொல்லுது? அகிலாவை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுடைய குரலோசை தகப்பன் தாய்க்கு என்ன செய்யும்? தூக்கத்தில் கூட பெட்டில் இருந்து எழுந்திருக்காங்க. என் பிள்ளை கீழே விழுந்தது போல அழுதது போல நான் என்ன செய்தேன்? என்னுடைய காதுகளிலே குரலோசை கேட்டதுன்னு சொல்கிறோம். ஃபீலிங் சொன்ன உடனே அவன் அழுகுதா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள் அதே வசனத்தை. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அப்படி வார்த்தைகளை கேட்டறிந்தவன் யார்? அப்படி வார்த்தையை கவனித்து கேட்கிறவன் யார்? அப்படி ஆளே இல்லை. கர்த்தருடைய வசனத்திற்கு கேட்டு கை கொண்டு நடக்கிற ஆட்கள் இல்லவே இல்லை. பொய்யான மாயமாலமான குறி சொல்லுகிற தீர்க்க தரிசனம் தான் குறி.
அப்படின்னா எல்லாமே தீர்க்க தரிசனம் குறியான்னு நீங்கள் கேட்காதீங்க, அப்படி சொல்லலை. ஒரு சிலர் ஏன் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் நான் செய்தியாளராக போயிருக்கிறேன், ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன், ஒரு 500 பேரை கூட்டி வச்சுட்டு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. அமீன் சோத்திரம், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்க. சோத்திரம் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முடித்தவொடனே சொல்லுவாங்க, ஐயா எதுவும் தெரிஞ்சதா ஐயா? சொல்லுங்கள் ப்ளஸ்ஸேக்கா சொல்லுங்கள். எதுவும் இல்லை, எங்கள் வீட்டில் செல்வம் இருக்கார், சொரேஸு முடி வளர்த்துக்கிட்டு இருக்கானே, எதுவும் தெரிஞ்சதா? உங்கள் வீட்டில் செல்வமும் சொரேஸும் முடி வளர்த்துக்கிட்டு இருக்குது, ஊழியக்காரருக்கு இடத்துக்கு தெரிய போகுது. இப்போ எங்கள் அக்கா தான் கேட்குறாங்க, இன்றைக்கி காலையில் என் மருமகனை சுரேஷ் தம்பியை போய் பார்த்தேன். ஐயா வணக்கம். ஏன் தம்பி இப்படி இருக்கிற? கீழே விழுந்துட்டேயா, சாரத்திலேருந்து நினச்சிட்டேன், ஒயிட் வாஷ் பண்ணுகிற பெயிண்டி வேலைக்கு போகிறேன், விழுந்துட்டேன், ஆகையினால சுகம் இல்லை, பேக்கில் முதுகு தண்டவளத்தில் வலி எடுக்குது, ஆகையினால என்ன செய்கிறேன், சேவிங் பண்ணலை, முடிய கேர் கட்டிங் பண்ணலை, முடி வெட்டலை, கவலையோடு இருக்கிறேன். இப்போ இந்த அம்மா முழங்கால் படிட்டு இருக்கிற அமீன் சோத்திரம் அப்போ ஊழியக்கார்ட்ட ஜெபிக்கும் போது கேட்குறாங்க, ஏதாச்சும் தெரியுதா எங்கள் பிள்ளைகளை குறித்து, எங்கள் ஆடு குட்டிகளை குறித்து, பிள்ளை குட்டிகளை குறித்து, வயலை குறித்து எதுவும் தெரியுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நீ ஜோமன், நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் வேதத்தை வாசித்து நீங்கள் ஜெபித்தா கர்த்தரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கைகளை தட்டுங்களேன். உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை எங்கிருந்து தோன்றப்படுகிறதுனா, பரிசுத்த வேதாகமம் என்கிற பைபிள்ல இருந்து தோன்றப்படும். அதுதான் தீர்க்க தரிசனம். எதற்கெடுத்தாலும் தொலைபேசியில் தொல்லை செய்து ஆமென் சொல்றோம், என்னவும் தெரியுதா என்ன செய்யக்கூடாது. அப்படியே தெரியுதான் கேட்டதற்கு முதலாவது ஒரு ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ இப்படி தெரியுதுன்னு சொன்னதற்கு பிராயச்சித்தம் செய்தால் ஒழிய மற்றது தெரியுமா? தெரியாது. நீ சொன்னதை நிறைவேற்றணும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க. எங்க ஒரு பொருள் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுருக்கீங்க, ஆமாம் 20 பொருளையும் ஒரே டைமில் என்ன செய்யணும், வைங்கன்னு சொல்லக்கூடாது. நாளையா பணம் கொடுக்க போகிறேன், ஐயா நீ 2 சாப்பிடுப்பா, அதுக்கப்புறம் என்ன செய்தேன், ஆமாம் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லலையே, எல்லாம் கொழுந்து போகும்ப்பா. எக் பப்ஸு, அப்புறம் வெஜ் பப்ஸு, அப்புறம் சிக்கன் பப்ஸு எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லாம் மொத்தமாக வைனா அவர் சொல்லுவார், எப்போ எல்லாம் ஹீட்டரில் வச்சுருக்கிறேன், சுட உங்களுக்கு தருவதற்கு தான் ஆயத்தமாக நான் இருக்கிறேன், அதுக்கு தான் எனக்கு சேலரி கொடுக்குறாங்க என்று சொல்லுகிறாங்கன்னு வைங்களேன். இன்றைக்கு நீங்களும் நானும் கவனியுங்கள். அப்போ நம்ம எல்லாம் நான் காசு கொடுக்குறேன், டேபிள் ஃபுல்லாக வை. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் நமக்கு நேராக வருதுன்னா சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்பொழுதுதான் இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனத்தை குறித்து இப்போ பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார், அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசி கேள்வி கேட்கிற ஒரு ஆள் இல்லையே. ஆகினால வெளிப்படுத்தின நிருபக்காரர் சொல்லுகிறார், ஆமென் சோத்திரம், காதுள்ளவன் காதில்லாதவன், அது எங்க எழுதியிருக்கு பாஸ்டர்? காதுள்ளவன் கேட்க கடவன், காதில்லாதவன் கேட்க கடவாது இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. காது இருந்தால் கேளுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க வார்த்தைகளை. கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். வாசியுங்கள். கூட நிற்பதற்கு இன்னைக்கு இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா இந்த வசனம் வாசிக்கிறோம்ல, இந்த வசனம் தான் தீர்க்க தரிசனம். இதை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், 2000 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 1998 நினைக்கிறேன், 98 உபாகமம் 28:8 நீங்கள் எடுக்க வேண்டாம், அந்த வசனத்தையே எனக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்தா. ஆமென் சோதரர். அதில் என்ன வசனம் அப்படின்னா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் உன்னை உயர்த்துவார். கைகளை தட்ட முடிஞ்ச தட்டுங்க. உனக்கு கொடுத்த தேசத்தில் உன்னை கர்த்தர் உயர்த்துவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கிடைத்தது. அல்லேலூயா. அதைத்தான் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு அதையே வைத்து ஜெபித்து அந்த வருடங்கள் முழுவதும் வனாந்திர பகுதியான ஜே நகர் என்கிற பகுதியில் வயல்வெளியாக அமிசுந்திர வாசனையாக எங்களை குடும்பமாய் வாழ வைத்தார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. சும்மா ஒரு 50 ரூபாய்க்கு வீட்டு வாடகைக்கு போய் அமீன் சோத்திரம் உட்கார போன எங்களுக்கு 2 வீடை சொந்தமாக்கி கொள்ள 99வது வருடத்தில் கர்த்தர் உதவி செய்தார். கைகளை தட்டுங்களேன். எதற்கு தெரியுமா? கொடுத்த தீர்க்க தரிசனமாகிய இந்த வாக்குத்தத்த வசனங்களை பற்றி பிடித்து கொண்டு ஜெபிப்போமானால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே பழிக்கும், வாழ்வு ஜொலிக்கும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு யாராச்சும் நல்ல குறி சொல்றவன் இருக்கானா, பேய் விரட்டுறவன் இருக்கானா, அமீன் சோத்திரம் அது இருக்கானா, தேடி அலையாதீங்க. அல்லேலூயா.
தேடி தேடி தினம் நான் அலைந்தேன், ஜீவ தேவனை நான் கண்டுகொண்டே, ஜீவ தேவனை நான் கண்டுகொண்டேன். தேடி தேடி தினம் நான் அலைந்தேன். அல்லேலூயா. தேடி தேடி அலைந்த ஒரு மனிதனுக்கு கடவுள் என்ன செய்தாராம்? தென்பட்டார். வேதாகமத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்குது. அமீன் சோத்திரம். சகைவுக்கு கர்த்தர் தன்னை காண்பித்தார். அவன் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தான். தேடி வந்த அவனுக்கு கர்த்தரே தென்பட்டார். கைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தென்படுகிறது என்னவென்னா, பூமியில பிதாவினுடைய மூலமாக குமாரனாக இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டு காலங்கள் அமீன் சோதர பூமியில வாழ்ந்தாராம். பெற்றோர்களுடைய அமீன் சோதர கைகளுக்குள் அடங்கி உறுதுணையாக உதவியாக அமீன் சோதர மிகவும் பிரயோஜனமாக அந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து தந்தை தாயாருக்கு சொல்படி கேட்டு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடந்து வாழ்ந்த காலங்கள் 30 ஆண்டு காலங்கள். கைகளை தட்டுங்களேன். 3.5 ஆண்டு காலங்கள் பிதாவின் தன்னை பூமிக்கு அனுப்பி தந்த பிதாவினுடைய நோக்கத்தையும் ஏக்கத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி வந்தார். 3.5 வருடங்கள். கைகளை தட்டுங்க. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த பின்பு அவர் பரலோகத்திற்கு போய் சேர்ந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரலோகத்திற்கு போய் சேர்ந்த பொழுது அமீன் சோத்திரம் நீங்களும் நானும் அவர் விட்டு அமீன் சோத்திரம் கொடுத்த வேலைகளை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குதுங்க. என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அமீன் சோத்திரம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் அல்லது 2வது வசனத்தை வாசிங்களேன். 3 அல்லது 2 வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். பிளீஸ் இங்க கவனிங்க. உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நான் அவனை பூரண சமாதானத்தினால் காத்துக்கொள்வேன். உம்மையே நம்பி இருக்கிறபடி. யாரையே நம்பி இருக்கிறானா? ஆமா. எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் சொல்றார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தினால காத்துக்கொள். ஆமாம், அவரையே நம்பி இருக்கிற அவர்களுக்கு பூரண சமாதானத்தினால காத்து கொள்ளுவாராம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதுங்க. யோவான் 1:1. யோவான் 1:1 வாசிங்க. 1 யோவானா 2 யோவானா 3 யோவானான்னு கேட்காதீங்க. 1 யோவானு கிடையாது, 2 யோவானு கிடையாது, 3 யோவான் எழுதின சுவிசேஷ நூல் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான். அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாருமே வாசிக்கும் போது ஆமா அல்லேலூயா ஆமா அல்லேலூயாங்க. என்ன புரிஞ்சிட்டீங்க? அந்த 3 பகுதியில் ஆதியில் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். அப்புறம் அந்த வார்த்தை பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்ததாம். அப்புறம் அந்த வார்த்தை 3வது தேவனாகவே இருக்கிறது. இப்போ என்ன நீங்கள் இதை சொல்ல போறீங்க? என்ன கருத்து கண்டுபிடிச்சிட்டீங்க? தேவனாகிய வார்த்தையையும் வார்த்தையாகிய தேவனையும் நீங்கள் என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ளணுமா? உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுகிற மனதையுடையவன். மனது இருக்கணும். அதுதாங்க தீர்க்கதரிசனம். இதை நான் பிடிச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். எதை பிடிப்பேன்? எதை பிடிப்பேன்? மொபைலையா, பெண்ணையா, பைக்கையா, ஸ்டேரிங்கையா? வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தினாலே காத்துக்கொள். எதை பற்றி பிடித்துக் கொள்ளணுமா? வசனம் என்கிற
தேவனையும் தேவனாகிய வசனத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுவீர்களானால், வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, சோத்திரம், இன்னொரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் நிறைவேறும். அல்லேலூயா. வாசிங்கள் 22வது வசனம் நினைக்கிறேன். அவர்கள் என் ஆலோசனைகளில் நிலைத்திருந்தாரையே ஆகில், அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள். கைகளை தட்டுங்களேன். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா நிர்மா. ஏன் வாஷிங் பவுடர் வாங்குதோம் சொல்லுங்களேன்? சர்ப்ரைஸ். இப்போ வந்திருக்கு சர்ப்ரைஸ் சோப்பு பவுடர் வாங்கி என்ன செய்கிறோம்? ஆமாம், ஒரு 3-4 ஸ்பூன் அள்ளி போட்டு கடன்னு என்ன செய்தோம்? கையை விட்டு கலக்கி நம்ம ஒரு வாரம் போட்ட துணிமணி எல்லாம் எடுத்து, ஆமாம், குச்சி வச்சா கையை வச்சே நல்லா கலக்கி முக்கி வச்சு ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி வச்சு 2 நாள் ஊற வச்சு 3ஆவது நாள் என்ன செய்கிறோம்? சலவை பண்ணுகிறோம். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா. சரி, சலவை செய்கிற சோத்திரம் செய்கிறது எவைகளை? வஸ்திரங்களை. சொல்லுங்க. வஸ்திரங்களை செலவு செஞ்சாச்சு. இப்போ அது என்ன செஞ்சிருச்சு? அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. எதனால? வாஷிங் பவுடர் நிர்மா. சரி, இப்போ உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன செய்து இருக்கிறது? அழுக்கா இருக்குது. இது என்ன செய்ய? சர்ஃபெக்ஸ் பவுடர் நிர்மா. அப்படியா? எந்த பவுடரை போட்டு நீங்க அந்த அழுக்கு எடுக்க முடியும்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை சுத்திகரித்தது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. ரத்தம் செய்யும், ஆகாகா ரத்தம் செய்யும், கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும், கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், ஆஹாஹா ரத்தம் செய்யும், ஓஹோஹோ ரத்தம் செய்யும், கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின். அல்லேலூயா. நீங்க மெய்யாகவே உங்களை ஒரு கேள்வி எழுப்புக நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தை சந்தோஷத்தோடு கேட்டுக்கிட்டீங்க? பொய் சொல்லாமல் உங்கள் மனசையும் உள்ளத்தையும் ஆண்டு. நீங்கள் சிலர் போராட்டத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சிலர் எனக்கு மணியை இன்னும் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் 12:30 முடிச்சிடும்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் அங்கே பார்த்தியா? அப்படியே பார்த்து என்னை டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. மணியை பாரு, முள் நகண்டுக்கிட்டு இருக்கு, நீ பார்க்காம இருக்க. நான் தான் 12:15 இங்கே பாருங்கள் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். 12:20 மெசேஜ் முடியும். க்ளோசிங் ப்ரேயர், ஃபினிஷிங் ப்ரேயர் 10 மினிட்ஸ் இல்லையா? 10 நிமிஷம் 12:30 முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் எழுதி வச்சுருக்கிறேன். அதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஓயாத்துக்கு இப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய? அல்லேலூயா. இதில் வேறு 2 வாட்சி வேறு போடணும்னு நான் ஆசைப்படுதேன். அல்லேலூயா. கண்ணை சிமிட்டி காட்டாதீங்க. பிரசங்கத்தை கவனிங்க. இதான் உங்களுடைய ஆன்மாவுக்கு என்னது? நல்ல பிரயோஜனமான ஃபுட்டு. சொல்லுங்க. துட்டு இல்லை, ஃபுட்டு. இதை விருப்பத்தோடு உண்டைங்கன்னா உங்களுடைய உள்ளான ஆத்துமாவில் நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் வெயிட்டிங்ல காத்திருந்த. ரெஸ்டாரண்ட்ல நம்ம என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். எந்தெந்த இடத்துல? ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்கிறோம், விமான நிலையத்தில் காத்திருக்கிறோம், ஆட்டோ ஸ்டாண்ட்ல காத்திருக்கிறோம், டாக்ஸி ஸ்டாண்ட்ல காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம். அப்படிதானே? ஆமா. இன்னும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் காத்திருக்கிறோம். மண்ணெண்ணை வாங்குவதற்கு, ரேஷன் பொருள் வாங்குவதற்கு காத்திருக்கிறோம். ஏன்? மருத்துவரிடத்தில் போய் எத்தனாவது டோக்கன் அக்கா? 81. சரி, அப்போ வெயிட்டில் இருங்கம்மா, வெயிட்டிங்கில் இருங்க. காத்திருக்கிறோம். பேங்கில் லோன் வாங்குவதற்கு 1 மாதம் காத்திருக்கிறோம். என்னுடைய பையன் நடுவில் பையன் அமேசோத்திரம் ஆல்வின், அவனுடைய பெயர் அமேசோத்திரம் இட்டு சர்டிஃபிகேட்டில், பெர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் எடுக்கிற பொழுது ஈ அப்படின்னு போட்டு ஆல்வின் போட்டு விட்டாச்சு. ஆல்வின். அப்போ நான் இம்மானுவேலுங்கிறதுக்கு ஈ போடுவேன். EMMANUVEL அப்படின்னு போடுவேன். இப்போ பார்த்தா பைபிளில், ஆங்கில பைபிள் பார்த்தா IMMANUVEL அப்படின்னு வருது. இம்மானுவேல்.
ஆகையினால நம்ம இஎம்எம்எம் சொல்லி கொடுத்தாலும் அவன் எழுதுறது எப்படி தான் ஐஎம்எம் தான் எழுதிருதான். இது பெரிய ஒய்எம்எம் சபை தான் நம்ம சபை, ஆனால் அவன் ஐஎம்எம்னு எழுதிருதான். எனக்கு இது பெரிய வேதனை ஆகிப்போச்சு. ஆகையினால எல்லாத்துலேயும் இப்போ என்னது எழுதியாச்சு, ஐஎம்எம்எம் எழுதியாச்சு. ஆகையினால இவனுடைய பேர் அட்வான்ஸாக கொடுத்தனால இ ஆல்வின். அப்போ எல்லா உறுப்பும் கொடுத்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டிலிருந்து எங்கள் பையனை மைனர் ஆகிட்டார், மீசெல்லாம் முளைச்சி இளைஞனா மாறிட்டான் ஆல்வின், அவனுக்கு தனி அக்கௌண்ட் போட்டுத்தாங்கன்னு சொல்லி எல்லா உறுப்பையும் கொடுத்துருக்குறேன். பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, எல்லா கார்டையும் கொடுத்துருக்குறேன். கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்கிறவளுக்கு இந்த குரூப்பை பார்க்க தெரியாதா? புது பாஸ்புக் போட்டு கொடுத்தோம், மறுபடியும் ஆழ்வின் தான் அடிச்சு தந்துட்டு, என்ன சிஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னங்க நீங்கள் திருத்தி எழுதுங்கன்னு சொல்லணும்ல, அங்கே எழுதலை அப்படின்ட்டா. அவளுக்கு சம்பளம் எவ்வளவு, 50,000லேருந்து 60,000 ரூபா. அந்த கண்ணை வச்சு இப்படி பார்க்க முடியாதா? கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே தான் நம்ம கொடுத்துருக்குறோமே. தப்பை செஞ்சுட்டு சரி இந்த ஈயை ஐயா மாற்றுவதற்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் 1 மாதம் டைம் ஆகும். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க, காத்திருக்க வேண்டியிருக்குது. வெயிட்டிங். எதற்கோ காத்திருக்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம், புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். அல்லேலூயா. இளைஞர்கள் கூட என்ன செய்வார்களாம், இளைப்படைந்து சோர்ந்து போவாங்களா இளைஞர்கள் கூட. அப்புறம் இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து வருவார்கள், வாலிபர்கள் இடறியும் விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்களுடைய ஓட்டத்தில் என்ன இல்லை, களைப்பு இல்லை, அவர் நடக்கிறதுல சோர்வு இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா கர்த்தர் பேரில். அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை தீர்க்க தரிசனமாய் பற்றி பிடித்துக் கொண்டு நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆகினால் அவர்களுக்கு என்ன இடரலும் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனையிலே கூட நிற்கிறாங்க, உபதேசத்திற்கு செவி கொடுக்கிறாங்க, சட்டதிட்டத்திற்கு கை கொள்ளுகிறாங்க. ஆகினாலே கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை குறை சொல்வதற்கு துணிகரமாய் அவர்கள் எழும்பி முன்வர மாட்டாங்க. அல்லேலூயா. ஆக இன்னொரு 2 வசனத்தை வேக வாசனை முடிக்கலாம். வேகமாக வாசிங்க. கீழே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். 21. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடே நானும் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தாராகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு என்ன செய்வாங்களாம், தெரிவித்து திரும்புவார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 32 வாசிங்க. இதோ பொய் சொற்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவர்களை விவரித்து ஜனங்களுக்கு தங்கள் பொய்களினால் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போகுகிற அவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, பொல்லாத தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களுக்கு நல்ல கவனிங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, விரோதி. என்னை விரோதிக்கும்படி யார் மீது நம்பிக்கை வைத்தா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? என்னை பகைக்கும்படி ப்ளீஸ் கவனிங்க, என்னை பகைக்கும்படி யார் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்தாய்? அப்படி வீடியோ கட்ட விடுங்க வாப்பா.